தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல என்று டி.ஆர். பாலு எம்பி தெரிவித்திருக்கிறார். தோல்வியும் எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல என்று டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல என்று டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். தவிகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு வழங்கியுள்ள சூழலில் இப்படியாக டி.ஆர். பாலுவிடமிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல என்று டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல என்று டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். தவிகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று தவிகவுக்கு ஆதரவு வழங்கிய சூழலில் இப்படியான ஒரு செய்தி. விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன், பின்னணி விவரங்கள் என்ன? டி.ஆர். பாலு தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான தகவல். திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியாகியிருக்கும் அறிக்கை சில காலம் இருந்திருந்த அவர்களுடைய குணத்தை வெளிக்காட்டி நெருக்கடியும் உண்டானதோ அப்போதெல்லாம் முற்ற தோழமையாக உடனிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக நாங்கள் கொடுத்த விலை அதிகம், ஆனால் அவற்றை இன்முகத்தோடு ஏற்றோம். குறிப்பாக அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருடன் சிறந்த ஒரு நட்புணர்வையும் தனிப்பட்ட முறையில் சகோதரத்துறையும் ராகுல் காந்தி அவர்களுடன் பாச பிணைப்பையும் காட்டி வந்தோம். அவரும் நான் சகோதரர் என்று அழைக்கும் ஒரே அரசியல் தலைவர் ஸ்டாலின் தான் என்றெல்லாம் சொல்லி வந்தார். இந்த நிலையில் தான் இன்று அவை முறிந்துவிட்டதாகவே காங்கிரஸ் கூறியிருப்பதை செய்திகளில் பார்த்தபோது ஏனோ திகைப்பு ஏற்படவில்லை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பணயம் வைத்து கயமுடன் மாற்று அணிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் டி.ஆர். பாலு குறிப்பிட்டிருக்கிறார்.